திருவண்ணாமலை விவசாயி அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்கத்துக்கு சுமார் 3000 ஏக்கர் அளவிலான நிலத்தை கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் இந்த விவசாயிகள் எதிர்ப்பு போராட்டத்தின் போது 7 விவசாயிகளை தமிழக காவல்துறை அந்த போராட்டத்தின் போது, அதாவது நவம்பர் 17ஆம் தேதி கைது செய்ததில் அதில் ஒருவர் அருள் என்கிற விவசாயி மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருந்தது. எனவே இந்த குண்டர் சட்டத்தில் தனது கணவரை கைது செய்ததை எதிர்த்து அவரது மனைவி ஒரு வழக்கை பூவிழி கீர்த்தனா வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு S.S. சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அதாவது திருவண்ணாமலை விவசாயி அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்தோடு இந்த குண்டர் சட்டம் பதியப்பட்டிருக்கிறதோ என்று எண்ண தோன்றுவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த விவசாயி எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இல்லாத நிலையில் மக்களை தூண்டினார் என்றும் நிலம் வழங்க முன் வருபவர்களை தடுத்தார் என்று எப்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதோடு 100 நாட்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடந்து உள்ள நிலையில் உள்நோக்கத்தோடு இந்த விவசாயி அருள் மீது தமிழக அரசால் குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டு இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவே தாங்கள் பார்ப்பதாக நீதிபதிகள் தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த நிலம் விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் திட்டம் குறித்த விவரங்கள், கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் விசாரணை தொடர்பான ஆவணங்களை வருகிற ஜனவரி 4ஆம் தேதி தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கு ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயி ஒருவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் தமிழக அரசு கைது செய்யப்பட்ட நாளிலேயே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் நீதிபதிகளும் அதே கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உள்நோக்கத்தோடு இந்த குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ என்று எண்ண தோன்றுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருப்பது தமிழக அரசுக்கு பெரும் ஒரு குட்டு வைத்திருப்பது ஒரு வழக்கை பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.